நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பலில் கட்டணம் 8000 குறைக்கப்பட்டுள்ளது. 22 கிலோ லக்கேஜ் கட்டணமில்லாமல் எடுத்து செல்லலாம். சிவகங்கை கப்பல் குடும்ப தலைவர் சுந்தரராஜன் நாகையில் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு சுபம் நிறுவனத்தின் சார்பில் சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து 6 நாட்கள் இயக்கப்பட்டு வரும் கப்பல் சேவையில் இரு நாட்டு பயணிகளும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜன் நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாகவும், இதில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது 8500 ரூபாயாக உள்ள சென்று வருவதற்கான கட்டணம் 8000 ரூபாயாக குறைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தற்பொழுது 10 கிலோ வரை அனுமதிக்கப்படும் இலவச லக்கேஜ் இனி 22 கிலோ வரை அனுமதிக்கப்படும் எனவும், அதில் 7 கிலோ கைப்பை 15 1 கிலோ லக்கேஜில் இலவசமாக அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஜூன் முதல் வாரத்தில் 250 பேர் பயணிக்கக்கூடிய கப்பல் இயக்கப்பட உள்ளதாகவும், கார்கோ கப்பல் இயங்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக கப்பல் நிறுவன தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்தார். ஆகஸ்ட் 16 கடந்த ஆண்டு நம்ம ஃபெரி சர்வீஸ் நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை துவக்கப்பட்டது. இடையில் பருவநிலை காரணமாக நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து துவங்கி வெற்றிகரமாக இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரம் 6 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, செவ்வாய்க்கிழமையை தவிர. ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருவநிலைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16லிருந்து நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதில் பெரும்பாலும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகிறவங்க நிறைய போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 21ஆம் தேதி நம்ம பிப்ரவரிக்கு அப்புறம் துவங்கப்பட்ட பொழுது டூரிஸ்டுகளோட எண்ணிக்கை தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ அதிகபட்சமாக போகிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய வேண்டுகோள் வந்து சில விஷயங்களை வைத்திருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் கன்சிடர் பண்ணி அதையும் பரிசீலனை எடுத்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம். முன்னாடி வந்து நம்ம லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ கொடுத்துருந்தோம். அதை வந்து இன்றிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் 15 கிலோ வந்து அவங்க செக்கிங் லக்கேஜ் 22 கிலோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலவச லக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது 9200 வச்சுருந்தோம் டூவே இருவழி கட்டணமாக. அதை மீண்டும் நம்ம 22ஆம் தேதி பிப்ரவரி துவங்கும் பொழுது 8500 மாற்றிருந்தோம். இப்போ இன்னொரு 500 ரூபாய் நம்ம குறைச்சி மக்களோட வேண்டுகோளுக்கு இடங்க நிறைய பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா செல்வம் இந்த கோடை காலத்தில் அப்படிங்கிறத முன்னெடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் குறைச்சிருக்கிறோம். லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இங்கே போயிட்டு வருவாங்களா சுற்றுலா பயணிகள் தான் வாங்கிட்டு வரதுக்காக அதையும் மனசில் வச்சு பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா செல்றவங்களுக்கு வசதியாகவும் பேக்கேஜஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். 15000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவழி கட்டணம் உட்பட அங்கே தங்கும் வசதி ப்ளஸ் அங்கே லோக்கலில் சுற்றுலா போயிட்டு வரதுக்கான போக்குவரத்து எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி 15000 ரூபாய் வந்து 2 இரவுகள் 3 பகல்கள் தங்கக்கூடிய அளவில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். 2 நைட்டு 3 நைட்டு 4 நைட்டு நிறைய கொடுத்துருக்குறோம். அதையும் பயன்படுத்திக்கணும் வந்து பப்ளிக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இந்த சர்வீஸ் வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு பொதுமக்களாகிய உங்களுடைய ஆதரவு தான் அதுக்கு மெயினாக வேணும். அது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதனுடைய விஷயம் தான் இந்த தடவை வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக நாங்கள் வந்து இந்த ஃபேரை ரெடியூஸ் பண்ணி லக்கேஜை கொடுத்துருக்குறோம். அதை தெரிவிச்சுக்கிறதுக்காக ஒரு தளமாக தான் இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் சொல்கிறோம். நன்றி. ஒருத்தரை கேட்டீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான். 2வது ஃபெரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு மே 20ஆம் தேதி ரெடி ஆகிடும். நமக்கு நாகப்பட்டினம் வந்தடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபெரி வந்து ரீச் ஆகிடும். நமக்கு அது வந்து 250 பேர் போகிறதுக்கான வசதி இருக்குது. அதில் வந்து 3 வகுப்புகள் அதில் வைக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி வகுப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 220 சீட் இருக்குது. ஒரு 28 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸும் ஒரு 10 பேர் வந்து ஒரு ப்ரைவேட் ஷூட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து நாங்கள் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ 3 விதமான ஒரு வகுப்புகள் அதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிவிரைவாக போகும்.
இப்போ இது வந்து 4 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். அதை நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேசன் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு வேகமாக போகும். அது இன்னொரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருவநிலை நமக்கு இந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் கூட நம்ம சைக்ளோனை தவிர்த்து மற்ற நாட்களில் இயங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் வலிமையானது. இப்போ நமக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்ட் ஸ்பீடு வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு 25 கிலோமீட்டர் நாட்டுக்கு உங்களுக்கு ஸ்பீடுக்கு மேலே விண்ட் ஸ்பீடு இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த கப்பலை கப்பலை இயக்க முடியாது. பட் அது வந்து வரக்கூடிய கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் விண்ட் ஸ்பீடு இருந்தாலும் போகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கப்பல் தான் வந்து நம்மளோட வரக்கூடிய 2வது கப்பல். அதனால த்ரூ அவுட் இயர் வருடம் பூரா உங்களுக்கு வந்து இது வந்து நாகப்பட்டினம் வந்து ஃபெரி சர்வீஸ் இருக்கும். கவர்மெண்ட் பெர்மிஷன் இருக்கு. அதுக்கான பர்ச்சேஸ் இந்த கப்பல் வாங்குற வேலையில நாங்கள் துவங்கி அதுக்கான வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது. என்னுடைய எதிர்பார்ப்பு ஜூலை வந்து 2nd வீக்ல உங்களுக்கு கார்கோ கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாகப்பட்டினத்தை வந்தடையும். ஜூலை மிட் ஆஃப் ஜூலைல நமக்கு வந்து அந்த சர்வீஸ் துவங்கிடும். இப்போ 2வது கப்பலுக்கு அரசாங்க அனுமதி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 95% முடிஞ்சிருச்சு. அது வந்து அதுதான் நமக்கு ஒரு மாதம் டிலே ஆனதுக்கான காரணமும் கூட. நமக்கு சிவகங்கையை பார்க்கும்போது இதுக்கான வேலைகள் கொஞ்சம் விரைவாகவே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எப்படி கொண்டு போகணும் மூவ் பண்ணுங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் அதனால் அதில் ஒன்று இதுக்கு மேலே அது நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேறு நாடுகளுக்கு கப்பல் இயக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது? எனக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மண்ணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிற ஆசை. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராமேஸ்வரம் வந்து டெவலப் பண்ணணும்னு இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய குறிக்கோள் வந்து நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் இது 2 வழித்தடங்களையும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். வேறு பாதைகளுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து நகரம் தரப்போம். நாகப்பட்டினம் சிந்தனை எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒரு மக்கள் வந்துட்டு போகிறாங்க உங்களுக்கு இந்த வேளாங்கண்ணிக்கு. அவங்களுடைய விஷயத்துக்கும் ப்ளஸ் இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் டியூரேஷனில் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி இரவு நேரங்களில் ஒரு டின்னர் க்ரூஸ் மாதிரி ஒரு இரவு நேரங்களில் ஒரு 5 நாட்டுகள் மேல் பக்கத்தில் இருக்கிற பகுதியில் போய்ட்டுற மாதிரி பகலில் வந்து காலையில் போய்ட்டுற மாதிரி இதெல்லாம் பண்ணலாமான்னு வந்து ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. விரைவில் அதுக்கான ஒரு அறிவிப்பு நாங்கள் கோடை விடுமுறைக்காக இப்போ மாணவர்களுடைய பொதுவாகவே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா மாணவர்களுக்கு ஆல்ரெடியே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபேரில் 10% ரிடக்ஷன் இருக்குது. ஜென்ரலாகவே இருக்குது. நாங்கள் ஒரு மாணவர்கள் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து இப்போ வந்து ஒரு 20 பேர் 30 பேர் அனுப்புகிறோன்னு சொன்னாங்க, அனுப்புகிறோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த டீச்சர்ஸ் அவங்க கூட போய்ட்டுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஏன்னா மாணவர்களை கூட்டிகிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான இதுவும் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஈவன் இப்போ ஃபேரை நம்ம குறைச்சிருக்கோம். நீங்கள் இதுக்கு நாங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கல. காரணம் என்னன்னா அந்த ஃபேர் நம்ம ஃபேரோட மேட்ச் ஆகாது. அது நிச்சயமாக இதை விட வந்து ஒரு ஃபேர் வந்து ஜாஸ்தி. நிறைய பேருக்கு இன்னைக்கு விமான பயணம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு விமான நிலையம் இருக்குங்க. ஆனால் நமக்கு ஒரு அயல்நாடு போகிறதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயல்நாடு போகக்கூடிய கப்பல் நம்ம ஊரில் இருந்து போகிறதாங்க. அதுவே நம்ம மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.